Our handshake with God is at the cross and no other place. So you want God to show up in your life in any area, அங்க ஒரு சிலுவை ஊண்டி வைங்க, அங்க போய் உட்காந்து. எந்த ஏரியால இல்லையோ சிலுவை போய் நட்டு வைங்க, நட்டு வச்சு அங்க உட்காந்து. சிட் தேர். சிலுவைனா வெறும் சிலுவை இல்ல, ஏசு கிறிஸ்துவின் சிலுவை, ஏசு அது தொங்குகிற சிலுவை. அது அப்ப எப்படிங்க நட்டு வைக்கிறது, என்ன பேசுறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா என்ன சொல்றேன்னா, அந்த காரியத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆண்டவரே, அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், எடுத்து வச்சுட்டு, ஆண்டவரே இந்த பிரச்சனை நீர் அறிந்திருக்கிறீர், உமக்கு நல்லா தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பயமா இருக்கு, எப்படி முடியும்னு தெரியல, எனக்கு சந்தேகங்கள் இருக்கிறது, பயங்கள் இருக்கிறது, ஆனா இது உமக்கு நன்றாக தெரியும். தெரிந்தது மட்டும் இல்ல, இதுக்கு மேல் நீர் கவனம் உள்ளவராயிருக்கிறீர், இது மேல் கரிசனை உள்ளவராயிருக்கிறீர். அது மட்டுமல்ல, கரிசனை உள்ளவராய் இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில இதையும் சேர்த்துட்டீர். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதுக்குள்ள நம்முடைய எல்லாமே அடங்கிடுச்சு. இதுல அந்த பியூட்டிஃபுல் வசனம் பாருங்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. அப்படின்னா அது அப்படியே கொஞ்சம் வித்தியாசமா அதோட மீனிங்கை பார்த்தோம்னா, நமக்கு நிம்மதியை கெடுக்கிற எல்லா காரியங்கள், அவைகளினுடைய தண்டனை or அந்த pain and the trauma, everything came in upon Jesus. எல்லாம் இயேசுவின் மேல் வந்தது.